ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டீமன் ஸ்லேயர் முகேன் ட்ரெயின் ஆர்க் எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். எப்போ சொல்ற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்ப லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் நல்லா டெய்லி cheerful வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வாழலாம்னு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீமன் ஸ்லேயர் முகேன் ட்ரெயின் ஆர்க் எபிசோட் 3. இப்போ ட்ரெயின் மேல அந்த டீமன் நின்னுகிட்டு, "நீங்க கனவு காணுங்க. சந்தோஷமா கனவு காண்டுட்டு தூங்கிட்டே இருக்கும்போது சாவறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வரம். அதத்தான் நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன்." எவ்வளோ ஸ்ட்ராங்கான டீமன் ஹண்டரா இருந்தாலுமே கூட, எல்லா ஹியூமன்ஸோட மனசும் ஒரு கண்ணாடி கிளாஸ் மாரி தான். ரொம்பவும் மெல்லிசா தான் இருக்கும். அத உடைக்கிறது ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சொல்லுது. அந்த டீமன்ஸ் அனுப்புன சின்ன பசங்களும், டீமன் ஸ்லேயர்ஸோட கையில கயிற கட்டி அந்த உங்க கணக்கோட கனெக்ட் இங்க ஜெனிட்ஸு என்னடான்னா கனவுக்குள்ள ஜெனிட்ஸும் கனவு காமிக்கிறாங்க. "நெசுக்கோ இது உனக்கு புடிச்சிருக்கான்னு?" கேட்கும்போது, "எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு" அவ சொல்றா. அவனுக்கு ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கு. நம்ம இந்த ரிவர தாண்டுனோனே இன்னும் அழகா இருக்கும். ஆனா எனக்கு ஸ்விம் பண்ண தெரியாது அப்படின்னு நெசுக்கோ சொல்றா. அவ அப்படி கியூட்டா சொன்ன உடனே, "கவலைப்படாத நான் உன் கால் கூட நனையாம தூக்கிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தண்டர் பிரீத்திங் யூஸ் பண்ணி சும்மா வேற லெவல்ல ஜெனிட்ஸு போயிட்டு இருக்கான். இப்படி ஒரு பக்கமா அவன் கனவு போகுது. இனோஸ்கேவும் அவன் கனவுக்குள்ள மூழ்கிட்டு இருக்கான். அவனோட கனவ காமிக்கிறாங்க. "பாஸ் என்ன வேல பண்ணணும் சொல்லுங்க" அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஜெனிட்ஸும் வந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோ பேரு போன்ஜிரோ, ஜெனிட்ஸு பேரு சீட்ஸு அப்படின்னு அவன் வச்சிருக்கான். அப்ரன்டிஸ் நம்பர் 1, அப்ரன்டிஸ் நம்பர் 2 2 பேரும் போயிட்டு அத தாக்குங்க. அந்த ட்ரெயின் வந்து ஒரு மான்ஸ்டர் மாரி அவன் கனவுல இருக்கு. அத போய் அவங்க தாக்குறாங்க. அப்ரன்டிஸ் நம்பர் 3 இத நீ சாப்பிட தரேன். நீ எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு நெசுக்கோவ பார்த்து சொல்றான். இதே அவங்களுக்கு பாஸ்க்கு மாரி அவங்க கனவு போயிட்டுருக்கு. 2 பேரும் கனவு கண்டு ஹஹான்னு சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ளேம் ஆர்ச்சரா ரென்கோக்குவோட கனவ நமக்கு காமிக்கிறாங்க. ரென்கோக்கு கண்ண தொறந்து பார்த்துட்டு, "ஆமா நான் ஏன் இந்த இடத்துல இருக்கேன்? ஓ ஆமா, நான் அப்பா கிட்ட பேசணும்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நான் ஆஷிராவா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி ரென்கோக்கு அவங்க அப்பா கிட்ட மனசு விட்டு பேசிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்துட்டு ரென்கோக்கு திரும்பி கூட பார்க்கல. அவர் பாட்டுக்கு புக் படிச்சுட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. "ஓ! ஆஷிராவாயிட்டியா? சரி அதனால மட்டும் என்ன மாறப்போது?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்கறாரு. ரென்கோக்கு அந்த ரூம்ல இருந்து அமைதியா வெளிய வரான். அப்ப அவன் தம்பி வந்துட்டு, "பிரதர் அப்பா கிட்ட சொன்னியா? அவர் ரொம்ப ஹாப்பி ஆனாரா? ஒரு நாள் நானும் ஆஷிராவா மாறுனேன். அப்பா என்னையும் கண்டுப்பார்ல?" அப்படின்னு அவன் கேட்கறான். "அப்பா எப்பவுமே இதே மாரி அதெல்லாம் இருந்தது கிடையாது. நான் ஆஷிராவா மாறுனதுல அவளுக்கு பெருசாலாம் எதுவும் ஹாப்பி இல்ல. சின்ன வயசா இருக்கும்போது அவர் நமக்கு ஹாப்பியா தான் ட்ரெய்னிங்லாம் குடுத்தாரு. அவருக்கு மாறுனதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அத புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு, செஞ்சிரோக்கு அப்ப விவரம் கூட தெரியாது. அவன் சின்ன பையனா இருக்கும்போது அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுலருந்து தான் அப்பாவும் இந்த மாரி மாறிட்டாரு. இவனுக்கு அத புரிஞ்சுக்கிற வயசு கூட இல்லன்னு ரென்கோக்கு யோசிச்சுட்டு, கவலைப்படாத நான் உனக்கு ட்ரெய்னிங் குடுப்பேன். ஒருவேள நீ ஆஷிராவா இல்லன்னா கூட நீ எப்பவுமே என்னோட தம்பி தான். நான் உன் கூடயே எப்பவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரென்கோக்கு சொல்லவும் அவன் அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். இப்படி ரென்கோக்குவோட கனவு ஒரு பக்கம் போய்க்கிட்டே இருக்கு. எல்லாமே என்னோட பிளான் படி தான் போயிட்டுருக்கு. நான் கொடுத்த அந்த ரோப்ப வச்சு அவங்க கனவு கூட அவங்க கனெக்ட் ஆயிருப்பாங்க. நான் சந்தைக்கு போம்போது எப்பவுமே கேர்ஃபுல்லா போவேன். ஆஷிராவே இருந்தாலும் கூட தூங்கும்போது நீ ஒரு சின்ன குழந்தை மாரி தான். அப்படின்னு அந்த டீமன் சொல்லுது. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு ரென்கோக்குவோட கனவு கூட கனெக்ட் ஆயிருக்கா. ரென்கோக்கு அவன் தம்பிக்கு ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்கான். இதுதான் எனக்கு சரியான சான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணும் வெளிய ஓடிட்டு இருக்கா. நீங்க செய்ய வேண்டிய வேலை எல்லாமே அவங்க கனவோட எல்லைகள கண்டுபிடிக்க வேண்டியது தான். நான் அவங்களுக்கு காமிக்கிற கனவு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு தான் இருக்கும். அவங்க கனவுக்கு வெளிய தான் அந்த சப்கான்ஷியஸ் இருக்கும். அதுக்குள்ள தான் அந்த ஸ்பிரிச்சுவல் கோர் இருக்கும். அந்த கோர நீங்க டிஸ்ட்ராய் பண்ணணும். அப்படி பண்ணா அவங்களும் இறந்து போயிருவாங்க அப்படின்னு அந்த கை இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்கும். அந்த பொண்ணு அந்த ட்ரீமோட எல்லைய கண்டுபிடிச்சு, அவனோட சப்கான்ஷியஸ்குள்ள என்டர் ஆகுறா. அந்த இடம் ஃபுல்லா நெருப்பா இருக்கு. அந்த ஸ்பிரிச்சுவல் கோர இவ தேட ஆரம்பிக்கிறா. ரியல் வேர்ல்ட்ல ரென்கோக்குக்கு எதோ டிஸ்டர்பன்ஸ் தருது. இத மட்டும் நான் எப்படியாச்சும் பண்ணிட்டேன்னா, நானும் சந்தோஷமான கனவுகள காணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கோர தேடிட்டு இருக்கா. இப்ப அந்த கோர போய் பார்க்குறேன். இந்த மாரி ரெட் கலர்ல யாரோட கோரையும் நான் பார்த்ததில்ல அப்படின்னு அத ட்ரெஸ் ட்ரை பண்ணலாம். அப்படியே ரென்கோக்கு சங்க புடிச்சு தூக்கிட்டு நிக்கிறா. ரியல் வேர்ல்டுல அவளோட கழுத்த நெரிக்கும். சப்கான்ஷியஸ்ல இருக்க அவளுக்குமே உள்ள கழுத்து நெரிக்கப்படுது. ஆனா ரென்கோக்கு வந்து இன்னும் தூங்கிக்கிட்டே தான் இருக்கா. தூங்கிக்கிட்டே இருக்கும்போதே தான் அவளோட கழுத்தையும் சேர்த்து நெனைக்கிறான். ட்ரீம்ல இருக்கும்போது அவங்களால அசைய முடியாதுன்னு நெனச்சா அப்படின்னு அந்த பொண்ணு இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இப்ப நம்ம டான்ஜரோட ட்ரீம நமக்கு காமிக்கிறாங்க. டான்ஜரோ சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்புனோனே, "நாங்களும் வரோம்" அப்படின்னு அவங்க தம்பி வந்து சொல்றான். இப்படி டான்ஜரோட ஃபேமிலி ரொம்பவுமே ஹேப்பியா இருக்கு. நம்ம டான்ஜரோட கனவு கூட இது வெளிய நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இது போர் மாரி ஆகுறான். அப்ப நம்ம டான்ஜர விறகெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பேக்க போடும்போது, "நெஸ்கோ போலாமான்னு?" கேட்டுட்டு, "ஆமா நான் எதுக்காக இத சொன்னேன்?" அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப டான்ஜர வீட்டுக்கு வந்தோனே, தம்பிக்கு கிட்ட போயிட்டு, அவன் நெஸ்கோ எங்கன்னு கேட்கவும், அவன் மலைப்பகுதியில வெஜிடபிள் எடுக்கறதுக்காக போயிருக்கான்னு அவங்க சொல்றாங்க. அச்சச்சோ! இப்படி வெயில் அடிக்கிற நேரத்துல வெளிய போனா ஆபத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டக்குன்னு சொல்லிட்டு, ஆமா நான் ஏன் இத சொன்னேன்? அப்படிங்கிற மாரி யோசிக்கிறான். டான்ஜரோ குளிக்கிறதுக்கு அம்மாக்கு வெந்நீ வச்சு தெரியா? அப்படின்னு கேட்கவும், நம்ம உடனே ஹீரோ நம்ம தண்ணி எடுக்கலான்னு ஆத்துக்கு போறான். காலையில இருந்து வித்தியாசமா நடந்துக்கிறேன்னு அவன் யோசிச்சுட்டு போம்போது, நெசுக்கோவோட அந்த பாக்ஸ் தெரியுது. டக்குன்னு திரும்பி பார்க்குறான். ஆனா அது அந்த இடத்துல இல்ல. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம டான்ஜர் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது, இந்த தண்ணி முழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள புடிச்சு இழுத்துட்டு,
நீ சீக்கிரமா கண் முழிச்சாகணும். இதெல்லாமே ஒரு கனவு தான். எல்லாரும் ஆபத்துல இருக்காங்க. சீக்கிரமா எல்லாரையும் போய் காப்பாத்து அப்படின்னு நம்ம ரியல் வேர்ல்ட் டான்ஜரான்ட்ட பேசுறான். அப்போ நான் இன்னும் அந்த ட்ரெயின்குள்ள தான் இருக்கேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். டக்குனு அந்த கனவு கட் ஆயிட்டு இப்ப வேற கனவு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவோட தம்பி, தங்கச்சி சண்ட போட்டுட்டு இருக்காங்க. நான் இன்னும் அதே கனவுக்குள்ள தான் இருக்கேனா. ஆனா எப்படியாச்சும் நான் அந்த கனவ விட்டு வெளிய போணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நெசுக்கோ அவளோட பெட்டிக்குள்ள இருந்து வெளிய வந்து வெளிய இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறா. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நான் எப்படியாச்சும் கண் முழிக்கணும். இந்த கனவுல இருந்து வெளிய வரணும் அப்படின்னு சொல்லி தூக்கத்துல புலம்பிட்டு இருக்கான். நெசுக்கோ வந்து நம்ம ஹீரோவ எழுப்பி பார்க்குறான். என்னலாமோ பண்ணி பார்க்குறான். ஆனா நம்ம ஹீரோ எந்திரிக்கணும்னோனே அவ தலையில முட்டவும், நெசுக்கோவோட தலையிலருந்து ரத்தம் வருது. இப்ப அழுதுகிட்டு டான்ஜிரோ மேல அந்த பிளட் டீமன் ஆட்ட யூஸ் பண்றான். கனவுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ இப்ப எரிய ஆரம்பிக்கும். அவன் தம்பி, தங்கச்சி எல்லாம் பயப்படுறாங்க. வெளிய நெசுக்கோ அழுதுட்டு இருக்கா. இது நெசுக்கோ தான். நெசுக்கோட பிளட் ஸ்மெல் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், இப்ப அவனோட யூனிஃபார்மும் ஸ்வாடும் அவன் கிட்ட வருது. "அண்ணா உனக்கு என்னாச்சு? திடீர்னு என்ன ஆச்சு? இது என்ன ட்ரெஸ்?" அப்படின்னு அவன் தம்பி கேட்கறான். "இது என்ன மன்னிச்சிரு. இது உண்மை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துலருந்து ஓட ஆரம்பிக்கிறான். "ஆனா ப்ளீஸ் எங்கள விட்டு போகாத." அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. இந்த டீமன் இங்கன்னு தான் இருக்க மாரி எனக்கு ஸ்மெல் வருது. எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். நெசுக்கோட வாய்ஸ் கேட்குது. நான் காய்கறி பறிச்சுட்டு வந்துட்டேன்னு அவன் சொல்லவும், ஹீரோ அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். ஆமா, திடீர்னு டான்ஜிரோட உடம்புல நெருப்பு பத்திக்கிச்சு. அவன் என்னடான்னா வீட்ட விட்டு ஓடி வந்துட்டான் அப்படின்னு அவன் தம்பி, தங்கச்சிலாம் சொல்றாங்க. என்னாச்சுன்னு நெசுக்கோ கேட்குறான். டான்ஜிரோ என்னாச்சுன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. எங்கள விட்டு போகாதன்னு சொல்லி அவங்க சொல்லவும், நான் உங்க கூடவே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கடைசி வரைக்கும். எப்பவும் நான் உங்க கூடவே தான் இருந்திருக்கணும். அப்படிதான் இது எல்லாமே முடிஞ்சிருக்கணும். நீங்க எல்லாருமே இன்னும் உயிரோட இருந்திருக்கணும். நெசுக்கோவாலயும் வெயில்ல நடக்க முடிஞ்சு அந்த ப்ளூ ஸ்கைய பார்த்துருக்கணும். நானும் இதே ஊர்ல இருந்து நிலக்கரிகள வித்து நம்ம குடும்பத்து கூட எப்பவுமே ஹேப்பியா இருந்திருப்பேன். இது எல்லாமே நடந்திருந்துச்சுன்னா, நான் இங்க இருந்திருப்பேன். ஆனா, இப்ப அவங்க எல்லாருமே போயிட்டாங்க. நான் போய் தான் ஆவணும். இன்னும் ஹீரோ பாவம் தம்பி மட்டும் "அண்ணா போகாத" அப்படின்னு அழுதுட்டு வரான். "என்ன மன்னிச்சிடு ரோட்டா. நான் போய் தான் ஆகணும். நான் எப்பவுமே உன்ன மறக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் உங்க ஞாபகங்கள் எல்லாமே என் கூடவே தான் ட்ராவல் ஆகும். நீ எப்பவுமே உங்கள பத்தி இது மட்டும் தான் திங்க் பண்ணிட்டு இருப்பேன். உங்ககிட்ட ஆனா சொல்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. உங்ககிட்ட தேங்க்ஸும் சொல்லணும். ஒரு சாரியும் சொல்லணும்." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அழுதுகிட்டே ஓடிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த டீமன் அனுப்பி வச்ச அந்த பையனே ஒரு செகண்ட் சோகமாகுறான். இருந்தாலும் என் கடமைய நான் முடிச்சு தான் ஆகணும். நான் நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் பாடிக்குள்ள என்டர் ஆகுறான். என்னோட சப்கான்ஷியஸ். இது ரொம்பவே பார்க்கறக்கு அழகா இருக்கு. இப்படி ஒண்ணு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. அப்படின்னு சொல்லி அந்த பையன் அத பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் ஆச்சு. இன்னுமா இவங்க அந்த டீமன் ஸ்லேயர்ஸ் எல்லாம் கொல்லல. சரி எப்படி எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் யோசிக்கும். நெசுக்கோக்கு அடிபட்டிருக்கு. அவளோட பிளட் ஸ்மெல் எனக்கு நல்லாவே தெரியுது. நான் சீக்கிரமா போய் அவள காப்பாத்தணும். அந்த டீமனோட சென்ஸ் ஸ்மெல்லும் எனக்கு பக்கத்துல தான் அடிக்கும். ஆனா, அது எந்த இடத்துல இருக்குன்னு கரெக்ட்டா சொல்ல முடியல. அது தோக்கடிச்சா தான் நான் இந்த கனவுலருந்து வெளிய போ முடியும் அப்படின்னு சொல்லி, நம்ம ஹீரோ தேடிட்டே இருக்கான். ஆனா, எப்படி வெளிய போறதுன்னு தெரியல. டான்ஜிரோ உன்னோட ஸ்வாட எடு. நீ எத வெட்டணுமோ, அது உனக்கு எட்டுற தூரத்துல தான் இருக்கு. அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா அவனுக்கு சொல்ற மாரி கேக்கு. திரும்பி பார்த்தா அவங்க அப்பாவ காணோம். ஆனா, நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க என்ன சொல்லி வந்தாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்பன்னா நான் வெட்ட வேண்டியது என்னோட தலைய தான். நான் இறந்து போனா தான் இந்த கனவு முடிஞ்சு இதுக்குள்ள இருந்து என்னால வெளிய போ முடியும். ஆனா, இந்த இடத்துல என் தலைய வெட்டுறது ரியாலிட்டி ஒரு வேள பாதிச்சதுன்னா, ஒரு வேள அங்கேயும் இதே மாரி எதுவும் நடக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப பயந்துகிட்டே அப்படியே யோசிச்சுட்டு அவனோட தலைய வெட்டுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. உண்மையிலே நீங்க கனவு கண்டுட்டு இருக்கும்போது, அந்த கனவுக்குள்ள இருக்கும்போது அதுதான் ரியாலிட்டி மாரியே தெரியும். அதுல நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாரி இருக்கும். ஆனா, கண்ண முழிச்சு பார்த்தா கடைசில, ஓ! எல்லாம் கனவா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். தூக்கத்துல இருக்கும்போது கூட அந்த ஃப்ளேம் மாஸ்டரான ரன்கோக்கு அந்த பொண்ணோட சங்க புடிச்சு அப்படியே தூக்குவான். ஆனா ஸ்டில் அவன் தூங்கிட்டு தான் இருப்பான். அந்த சீன் வேற லெவல்ல இருக்கும். இங்க நம்ம ஹீரோ தலைய வெட்டியிருக்கான். ரியல் வேர்ல்டுல அது அவன பாதிக்குமா? என்ன நடக்க போதோ அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.